சென்னை அடுத்த காலடிப்பேட்டையில் கத்தியை காட்டி மிரட்டியும் மிளகாய் புடியை தூவியும் நகைக்கடையில் பெண் ஒருவர் திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. காலடிப்பேட்டை மார்க்கெட்டில் தேவராஜ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. நகை வாங்குவது போல இவரது கடைக்கு பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் புடியை அங்கிருந்தவர்கள் மீது தூவியிருக்கிறார். மேலும் சிறிய கத்தி ஒன்றை எடுத்து கடையின் உரிமையாளர் தேவராஜையும் குத்த முயன்றதாக தெரிகிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட தேவராஜ் மற்றும் கடையின் ஊழியர்கள் அந்த பெண்ணை மடக்கி பிடித்தனர். சிறிது நேரத்தில் கடைக்கு வந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயசித்ரா என்பதும் கணவருக்கு தெரியாமல் கடன் வாங்கியதால் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள நகை திருட்டில் ஈடுபட முயன்றதும் தெரியவந்துள்ளது. டெட் தேர்வு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் சுமார் 1,75,000 ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் இந்த வழக்கில் சட்ட ரீதியாக போராடி வெல்வோம் என்றார். சட்ட ரீதியாக நாம் போராட வேண்டும். டீச்சர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோம், அரசாங்கம் இருக்கின்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக. ஏன்னா எங்க டீச்சர்ஸ் இப்ப டெட்டுக்கு தேர்வு எடுத்துக்கு போவாங்களா இல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த தேர்வுக்கு அவங்க தயார்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களா அப்படிங்கிற நிலைமை ஒரு குழப்பம் எங்களுடைய டீச்சர்ஸ் பெட்டர்னிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீவிர சிந்தனைக்கு பிறகு இன்றைக்கு நாங்க ரிவ்யூ போகணுங்கிற முடிவை நம்ம எடுத்திருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவு ஆசிரியர்களின் கட்டாய ஓய்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் வேதனை தெரிவித்தார். எலக்ட்ரானிக் துறையில் தமிழ்நாடு முன்னணி ஏற்றுமதி மையமாக விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் அமைந்துள்ள டெல்டா நிறுவனத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய உற்பத்தி பிரிவு அமைய உள்ளது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் புதிய டெல்டா ஸ்மார்ட் உற்பத்தி பகுதியை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் இப்பொழுது டெல்டாவின் AP06 ஸ்மார்ட் உற்பத்தி பிரிவை திறந்து வைக்கிறார்கள். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஓசூர் தொழில் வளர்ச்சியில் டெல்டா நிறுவனம் தந்த பங்களிப்புக்காக நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் மையமா தமிழ்நாடு விளங்குகிறது. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையான நம்மோட கூட்டு முயற்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மத்திய தென் மாவட்டங்களிலும் டெல்டா விரிவாக்க மையங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். புதுச்சேரியின் மதகடிப்பட்டு சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் சிரமத்தை சந்தித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் மாலையில் அண்ணாமலை நகர், சிவபுரி, கோவிலாம்பூண்டி, வல்லம்படுகை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது.